நல்லா கொஞ்சம் கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த 2 வார்த்தை அல்லாஹ் ஏன் போட்டான்? 99 பேர் எதையுமே போடாம இதை மட்டும் ஏன் போட்டான்னு சொன்னா ஒரே ஒரு காரணம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன். அர் ரஹ்மானான அல்லாஹ், ரஹீமான அல்லாஹ். நீங்க அதை மேற்பூச்சா நம்ம சொல்லிடலாம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அந்த வார்த்தை நம்ம சொல்றோம். ஆனா உண்மையான வார்த்தை அல்ல. இதான் பாக்கிதான். இதில் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய விஷயங்கள் கிடைக்கும். நமக்கு அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், நம்மளை பாதுகாக்கிறது அல்லாஹ் தான். நம்ம காவிரிகளை யார் பாதுகாக்கிறா? அல்லாஹ் அல்லாதவர்களை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களை யார் பாதுகாக்கிறா? இதான் அக்கிதா. உங்களுக்கு அக்கிதான்னு சொல்லுவது. இந்த அக்கிதாவை உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அது அர்த்தம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் ரஹ்மானான அல்லாஹ், ரஹீமான அல்லாஹ். அப்ப ரஹ்மானுக்கு அர்த்தம் என்ன? ரஹீமுக்கு அர்த்தம் என்ன? இந்த ரெண்டையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த உலகத்துல பிறந்த எல்லாரையும் அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். அவன் காதலா இருக்கட்டும், முஜூசியா இருக்கட்டும், அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்லட்டும், அவன் ரஹ்மான். உலகத்தில் இதான் இருந்தார். உலகத்தில் நல்லவர்கள், தீயவர்கள், கெட்டவர்கள் என்று பாகுபாடு கொடுக்காமல் தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று பிரித்து பார்க்காமல் திரும்பி செய்யக்கூடிய அல்லாஹ் ரஹ்மான். ரஹீம் அதுக்கு அர்த்தம் தெரியுமா? மறுமையில், இது உலகத்தில், மறுமையில் முஸ்லிம்களை, உன்னை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் விசேஷமாக திரும்ப செய்யக்கூடிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். எவ்வளவு நேரத்தை ரஹ்மானுக்கு ரஹீம். அப்ப நல்லதை கேட்டால் எல்லாத்துக்கும் அல்லாஹ் பண்ணிக்கிறோம். எனவே நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. செய்யலாமா? கேட்கலாமா? அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. பிள்ளைகளுக்காக வேண்டியும், உங்க குடும்பத்துக்காக வேண்டியும், உங்க கணவருக்காக வேண்டியும், உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்காக வேண்டியும் நீங்க துஆ செய்யும் போது இந்த வார்த்தையை சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வார்த்தையை கொண்டு துவங்குங்கப்பா, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நாளாகி நம்மை பாதுகாப்போம். நிச்சயமா இது ஒரு விஷயம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அல்லாஹ்வுடைய திக்ருடைய ரெண்டாவது விஷயம். முதல் நீங்க செய்கிற நாவுக்கு, இது நாவுக்கு, நாவுக்கு சுப்ஹானல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், நாவுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ், நாவுக்கு. இன்னொரு திக்ர் இருக்குது. அந்த திக்ரை செய்தால் தான் உங்களுக்கு சொர்க்கம். அந்த திக்ரை நீங்க செய்யணும். அந்த திக்ர் என்ன? ஸலா, தொழுகை. தொழுகை என்பது திக்ர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. தொழுகை என்பது திக்ர் தான். தொழுகைக்கு என்ன வந்து தக்பீர் எப்படி கேட்டீங்க? சொல்லுங்க. சரி, இல்ல என்ன வார்த்தை? அல்லாஹ் அக்பர் திக்ரா இல்லையா? ஸலா என்பது திக்ர். அது ரொம்ப பேர் தொழுது பண்ணணும்னா மலைப்பா தெரியும். நீ செய்யற திக்ர் உள்ள இருக்குது. அல்லாஹ் அக்பர் திக்ர், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா திக்ர், அல்லாஹு அக்பர் திக்ர். அங்க என்ன ஓதுறோம்? சுப்ஹான ரப்பியல் சுப்ஹான ரப்பியல் ஆலா திக்ர். திரும்ப அல்லாஹ் அக்பர் வரலாம். அத்தஹியாத், அத்தஹியாத் மேல் திக்ர். அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தய்யிபா ஓதுறீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ரசூல் பரிமாறிக் கொண்ட ஒரு காட்சி. உங்களை பார்க்க வரேன், ஏதாவது வாங்கிட்டு வரும். நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்க, பார்க்க வருவீங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவீங்க. இதுக்கு பேர் காணிக்கை. அல்லாஹ்வை பார்த்து சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்கிறா, என்ன எனக்கு கொண்டு வந்த? அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து. அல்லாஹ் பரிமாறிக் கொண்ட அந்த திக்ர் உள்ளது. ஆகமத்தில் தொழுகை என்பது, ஸலா என்பது திக்ர்.
அந்த திக்கரை நீங்க இல்லைன்னு சொன்னா எதுவுமே உங்க வாழ்க்கையே ஜீரோ. ஒண்ணு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காண்டி சொன்ன செய்தி, முதல் செய்தி நீங்க பிஸ்மில்லாவை கொண்டு திக்கர் செய்யுங்கள், அது திக்கு. ரெண்டாவது செய்தி நீங்க தொழுவீங்க, தொழுவதற்கு என்ன கிடைக்கும்? தொழுதுக்கு அந்த திக்குனால என்ன கிடைக்கும்? கருத்துசலா வேண்டும் என்றே நீங்கள் தொழுகையை விட்டால் காத்திற்கு நிராகரிப்பவராக ஆகிவிடுகிறீர்கள். அப்ப திருமணம் தொழுகாத்து போடுவோம். ஆனா அந்த காரணப்பட்ட வர முடியாது. அதனால கருத்துசலா நீங்க வேண்டும் என்றே தொழுகையை விட்டால் காத்திற்கு பக்கமா போயிருக்கு. திரும்ப தொழுதுனா வந்து பைனல் காஃபிர், காஃபிர் முஸ்லிமுக்கு கருத்துசலா, அதான் கருத்துசலா. அவனுக்கு உனக்கு வித்தியாசம் என்னன்னா தொழுகை விடுங்க. அவங்க தொழுகை இல்லை, நீ தொழுகை விட்டா ஆகவாரு அப்படி வரும். சரியா? இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியை நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ரொம்ப பேர் தொழுகிறேன் எனக்கு ஒன்று கிடைக்கும்.